மாமா நான் சொன்னல சோனாசலம் அது இவர்தான். இது அத்தை பையன் வினோத். எனக்கு தெரியுமே. தெரியுமா? இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. எனக்கு தான் ஞான திருஷ்டி இருக்கே, அதை வச்சு தான் சொன்னேன். மறந்தே போச்சு. பாத்தீங்களா மாமா இவரோட ஞான திருஷ்டிய? அதையும் பார்த்துடலாமே. என்ன மிஸ்டர் சோனாச்சலம், உங்களுக்கு இந்த ஞான திருஷ்டி எப்பயில இருந்து வந்தது? நானும் மனவும் ரெட்டை பிரிவிங்க. எங்க அம்மா அப்பா எங்க 2 பேரையும் நல்லபடியா ஒழுக்கத்தோடையும் கடவுள் பக்தியோடையும் தான் வளர்த்தாங்க. ஆனா மனு சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்து கெட்ட வழியில போய் வாயை திறந்தா போய் பித்தலாட்டம். ஐயோ, அவன் அப்பப்ப ஜெயிலுக்கு போவான். அவனை நான் தான் போய் கூட்டிட்டு வருவேன். உங்களுக்கு அந்த ஞான திருஷ்டி எப்போ வந்ததுன்னு கேட்டேன். அதுக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலையே. அது வந்து எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும். நான் படுத்துட்டு இருந்தேனா ஒரு ஒளி மாதிரி என் கண்ணுக்கு பட்டுச்சு. மகனே, உனக்கு இன்று முதல் என்னுடன் பேசும் சக்தி கிடைக்கப் போகிறது. அது மட்டுமல்ல, மக்களுக்கு அவர்களின் குறைகளை தீர்க்க உன் மூலம் நான் பேசுவேன். ஆமாம், அருள்வாக்கு கூறுவாய். பின்னால் நடக்கப் போகும் விஷயத்தை முன்பாகவே ஆறறிவு மனிதனுக்கு பகுத்தறிவும் அறிவு உண்டு. அதுதான் நல்லது கெட்டது என்று ஆராயும் அறிவு. ஆனால் அதைவிட 7வது அறிவாக பின்னால் நடக்கும் விஷயங்களை அறியவும் உனக்கு அறிவு கிடைக்கும் என்று அசரீரி போல சொல்லி அனுப்பியது. அப்பொழுதிலிருந்தே எனக்கு இந்த திறமை கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். நான் யூஎஸ்ல இருந்தாலும் நம்ம பண்பாட்டை பறைசாற்ற தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி இந்த மாதிரி நூல்கள்லாம் நிறைய படிச்சிருக்கேன். திருவாசகத்தை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? திருவாசகத்துக்கு ஒருகார், ஒரு வாசகத்துக்கும் ஒருகார். இறைவனுக்கு சொன்னது திருவாசகம். சைவ சமயத்துக்கு சிறப்பாக விளங்குவது யோக ஆகம நெறி. மாணிக்க வாசகர் பாடல்கள்ல அவர் சிவகாம நெறி வழி நிற்கும் ஞான யோகி அப்படிங்கிறது புலனாகிறது. சிவபுராணத்தின் ஆரம்பத்திலேயே கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க அப்படின்னு ஆகமத்தை சிறப்பிக்கிறாரு. ஆஹா, நல்ல விளக்கம். லதா, எனக்கு என்னவோ இவர் உண்மையான ஆள் மாதிரி தான் தெரியுது. இவரை பக்கத்துல வச்சுக்கிட்டா இவரோட அருள் வாக்கு மூலியமா நம்ம பிசினஸ் நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஆமா மாமா, எனக்கே இவர் கூட இருக்கும்போது பக்தி பெருகுது. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லதுனே தெரியல. நேத்து கோவில்ல நீங்க பண்ண உபன்யாசத்தை கேட்டு எங்க அப்பாவே பக்திமானா மாறிட்டாரு. எப்படியாவது உங்களை என்ன கல்யாணம் பண்ணி வச்சிட்டாருனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கவலையே படாத, அதுக்கு நான் கேரண்டி. அதோ பாரு உங்க அப்பா வர கோலத்தை. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆஹா, என்ன ஒரு மாற்றம்! இந்த காட்சியை பார்க்க அருணகிரி அங்கிள் இல்லாம போயிட்டாரு. இது வந்துட்டேன்டா சோனா, நீ ஜெயிச்சிடுடா, நீ ஜெயிச்சிடுடா. இந்த துளசி மாலையும் இந்த திருநீரும் என்னை முழுசாவே மாத்திருச்சு. இப்போ இந்த பணங்காசு மேலாம் எனக்கு விருப்பமே இல்லை. நம்ம சோனாச்சலம் மாதிரி கோயில் கோயிலா போய் இறை வழிபாடு செய்ய போறோம். என்ன சொல்ற? பணங்காசெல்லாம் வேண்டாமா? அப்பனா உங்க சொத்தெல்லாம் என்ன செய்ய போற? என்ன சோனாக்க கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. நம்ம சொத்தெல்லாம் கோவிலுக்கு எழுதிருங்க. வாழ்றதுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அது மட்டும் போதும்பா. நான் நினைச்சதுதான்ப்பா நீயும் சொல்ற. என்னது, பணத்தை கொண்டு போய் கோவில் உண்டியில போட்டு என்ன அன்னக்காவடியாக்க பாக்குறீங்களா? என்ன அங்கிள் இது? ஐயோ, டேய் மனோ, இன்னும் கொஞ்ச நேரம் நல்லவனா நடிடா. யாருக்கு வேணும் இந்த சொத்தெல்லாம்? இறைப்பணியே உயர்பணி. டேய் சபாபதி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. நான் யார் சொல்றதையும் கேட்கறதா இல்ல. ஐயோ, எல்லா பணமும் போச்சா? மனமும் அவுட்டு, சோனாவும் அவுட்டா? ஐயோ மாமா போயா. ஐயோ, கொஞ்ச நேரம் நல்லவனா நடிடா. ஐயோ, கவனிரியா போயா. எவ்வளவு நேரம் நடிக்கிறது? பாத்தியா லதா, நாம ஏமாந்துட்டோம். அந்த மனோவும் சோனாவும் ஒரே ஆளுதான். ஃப்ராடுங்க, பண பைத்தியம். ஐயோ, அப்ப சோனாச்சலமா ஃப்ராடா? அம்மா ஏகவலி தாயே, நான் ஏமாந்துட்டேனா? ஐயோ, என் பொண்ணு மயக்கமாயிட்டா. வினோத், கொஞ்சம் என்னன்னு பாருப்பா. மாமா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அவ ரிப்போர்ட்டை நான் நல்லா பார்த்து. அவளுக்கு ஹார்ட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. அவளால சின்ன அதிர்ச்சியை கூட தாங்கிக்க முடியாது. யோ, சீக்காளி பொண்ணு ஏன் தள்ள கட்டு பாக்குறியா? என்னையா? டேய் மனோ,
இன்னும் கொஞ்ச நேரம் நல்லவனா நடிட்டா. யோ, எவ்வளவு நேரம் என் நல்லவன நடிக்குது? போயா, ஆசை காட்டி மோசம் பண்ற மனுஷனாயா நீ? நான் கிளம்புறேன். ஆளப்பாரு ஆப்பிரிக்கா அண்ணன் காக்கா. ஷோ, டே அருணகிரி, உன்னை ரொம்ப நல்லவன் நினச்சிட்டு இருந்தேன்டா. நீயும் அவங்க கூட சேர்ந்து ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கல. நான் காலையில் ஆஃபீஸ்க்கு வந்து உன் ஷேர் மொத்தத்தையும் வாங்கிட்டு வெளியே போயிரு. ஓ, வெளியே போ முதல்ல. டேய் போடா வெளியே. அப்பா, என்னம்மா வெளிப்படையா சொல்லு. எனக்கு ஏத்த கணவர் வினோத் தான்ப்பா. எனக்கு வினோத்தையே கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பா. இந்த நல்ல சமாச்சாரத்தை உடனே எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன். சரிப்பா, ஊரறிய என் பொண்ணுக்கு தாலி கட்டி அவளை நீ யூஎஸ்கே கூட்டு போயிருப்பா. அப்போ நீங்க இறைவனின் அடியார்களுக்கெல்லாம் தொண்டு செய்ய போறேன். ஓம் நம சிவாய.